வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சென்ற பதிவை கடந்த முறை செய்திருந்தேன். ரஷ்யாவுக்கு சென்றபோது புட்டினிடம் உக்ரைன் போரை பற்றி பேசியதாக கருத்து சொன்னார். அதேபோல் உக்ரைன் சென்று உக்ரைன் அதிபரோடு நடந்து கொண்டே பேசிக்கொண்டிருக்கின்ற படங்கள், தோல்மேல் கை போட்டுக்கொண்டு நடக்கின்ற படங்கள் வந்திருந்தன பத்திரிகையில். அப்போதும் அன்றைக்கு உக்ரைன் இடம் போர் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி வேண்டும் என்று பேசியதாக தெரிகின்றது. மோடி சென்ற நாள் அன்று அங்கு போர் நடக்கவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். உக்ரைன் பயணத்தின் போது பல்வேறு இந்திய உக்ரைன் உடன்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. விவசாயம், மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகள் சார்ந்த ஒப்பந்தங்கள் அங்கே செய்யப்பட்டன. அதே மாதிரி கல்வி பயிலும் அந்த வசதிகளுக்கு ஆன ஒப்பந்தங்களும் அங்கே கையெழுத்தானன. ஜெய்சங்கர் உடன் இருந்தார். உக்ரைன் அதிபர் எங்கு சென்றாலும் ஒரு அரைக்கை டிஷர்ட்டோடு செல்வது வாடிக்கை. அமெரிக்கா சென்றாலும் கோட்டு சூட்டோடு இருப்பதில்லை. முழுக்கை சட்டையோடு மோடியை உடன் சேர்ந்து ஆற தழுவியுள்ளார். மோடியும் கட்டி ஆற தழுவியுள்ளார். இரண்டு பேரும் மனம் திறந்து பேசியுள்ளார்கள். இந்த அளவில் ஜெலன்ஸ்கியுடன் மோடி பேசியதும், அதே மாதிரி புட்டினிடம் பேசியதும் ஒரு முடிவுக்கு இந்த போர் வந்தால் இந்தியாவுக்கு பெரிய பெருமை என்று நாம் கருத வேண்டும். மோடியோ இல்லை பண்டித நேருவோ இந்திரா காந்தியோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஆதரவு அளிக்க வேண்டும். மோடி சொல்லிட்டாரே என்கிறதுக்காக எதிர்வினை ஆற்றுறதுக்கு இங்கே ஆள்கள் இருக்கிறாங்க. நான் பிஜேபி கிடையாது. ஒன்று புரிந்து கொள்ளணும். தவறான கருத்துனா தவறுன்னு சொல்ல தப்பு இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது பாராட்ட வேண்டியது கடமை. இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் பத்திரிகையாளர் எப்படி இருக்காங்க? திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் முட்டு கொடுக்கீங்க. என்ன சொன்னார் ஸ்டாலின்? அவர் சொன்னதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செய்தாரா? எல்லாம் இந்த பத்திரிக்கையாருங்க நியாயம்ங்கிறது இல்லைங்க, நடுநிலை இல்லை. மோடி போயிருக்கிறாரு, இந்தியாவின் பிரதிநிதியாக செஞ்சுருக்காரு. அங்கே மோடியை நீங்கள் போய் எதிர்வினை ஆற்றுறது என்ன நியாயம் இருக்குது? உக்ரைனில் போர் கூடாது, அமைதி வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் அதிபரிடம் புட்டினிடம் பேசியிருக்கிறாரு. ஒரு நல்ல நிலை வந்தால் நல்லது. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளை மேற்குலகம் நம்மளை பாராட்டும் இல்லையா? மேற்குலகம் எவ்வளோ சண்டை செய்யுது, எவ்வளோ பணம் கொடுக்குது, எத்தனையோ டாலர்ஸு, லட்சக்கணக்கான டாலர்ஸு உக்ரைனுக்கு உதவி பண்ணுது, போல் தளவாடங்கள் கொடுக்க. இதுக்காக நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். அமைதி வேண்டும் என்று தானே வாழ்கிறோம். மோடி போய் அந்த அமைதி வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஒரு இந்தியன் பிரதிநிதியாக சொல்லியிருக்காரு. இந்தியாவில் அவர் பிரதமராக இருக்கும்போது பேசும்போது நீ எதிர்வினை ஆற்றுங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், பங்களாதேஷ் எதிராளி நமக்கு, அவரோட ராகுல் காந்தி பேசுகிறார். அதை யாராக பேசுகிறீங்களா? ராகுல் காந்தி இந்தியாவை பற்றி வெளிநாட்டை போய் கண்ணாமண்ணான்னு பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர்கள் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க. யாராவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் யாராவது போய் வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி தவறாக பேசுனாங்களா? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். நியாயத்தின் பக்கம் இருங்க, நபர்களை பார்க்காதுங்க. இப்படித்தான் இன்னைக்கு இருக்குது. அறகூட வேக்காடுள்ள அரசியலும் படிக்க தெரியாது, கடந்த கால வரலாறும் தெரியாத பத்திரிகையாளர்கள் இஷ்டத்துக்கு எழுதுகிறாங்க. ஏதோ ஒன்று புரட்சி பண்ணுறோன்னு எழுதுகிறாங்க. இப்படி தான் திரைப்படத்துறையும் இருக்குது. இது நல்லதில்லை. 2 இடங்களையும் மோடி பேசுகிறாரு. தன்னுடைய 2வது சுற்றுப்பயணமாக ரஷ்யா சென்றார். இந்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் மறுபடியும் இன்றைக்கு உக்ரைன் போயிருக்கிறாரு. உக்ரைனில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னா அதை பாராட்ட வேண்டாமா இல்லையா? அதில் என்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது? இந்தியாவின் பிரதிநிதியான மோடி, அவர் தானே பிரதமராக இருக்கிறாரு. எதுக்கு எதிர்வினை ஆற்றுறீங்க? இந்தியாவில் அவர் மேலே எதிர்வினை ஆற்றுங்க, ஏதாவது விமர்சிங்க, அது தப்பு இல்லை. இப்படியான போக்கு நல்லதில்லை. அதுமாதிரி ராகுல் காந்தி பேசுனதுன்னு யாரை கண்டிக்கிறீங்களா? இந்தியாவை பற்றி கண்ணாபின்னான்னு கேம்பிரிட்ஜில் அங்கங்கே போய் பேசுகிறாரு, லண்டனில் பேசுகிறார். அது என்ன விதத்தில் நியாயம்? படங்கள் வருது. யார் இந்தியாவுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க கூட எல்லாம் ராஜீவ்காந்தி நட்புறவு பாராட்டில் படங்கள் வருது. அதை யாரும் பேச மாட்டேங்கீங்களேன்னு அர்த்தம். இது என்ன ஒன்றும் புரியலைங்க. பத்திரிக்காரங்க எல்லாமே உலகத்தில் தான் எல்லாமே கத்துது எல்லாமே நினைக்கிறாங்க. டிவி நெறியாளர் தங்களுக்கு தான் உலகத்தையே திருத்த போகிறாப்புல, உலகத்தில் கெட்டவங்க எல்லாரும் தங்களுக்கு தான் தெரியும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஜாலரா அடிச்சுட்டு இருக்கீங்க திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும். இப்போ இதுக்காக பத்திரிக்கை நடத்துறீங்க? பத்திரிகையாளர்னா ஒரு காலத்தில் AN சிவராமன் மாதிரி இருக்கணும். ஹிந்து ராமுடைய நிலைமைன்னு இன்னைக்கு திமுக ஆதரவாளராக இருக்கிறார். இதே திமுகவுக்கு அவங்க வீட்டு பிரச்சனை வரும்போது கலைஞர் என்னெல்லாம் செய்யும்போது எவ்வளோ எதிர்ப்பாக இருந்தாங்க. நான் என்னையே கடிதம் எழுத சொன்னார் கலைஞர். ராமு எடுத்து நான் எழுதுனேன். இப்படியெல்லாம் இருந்தது 2002 2003 நினைக்கிறேன். அந்த கடிதம் எழுதப்பட்டது. அந்த கடிதம் நகல் கூட என்கிட்ட இருக்குது. இப்படியான நிலை இன்னைக்கு ராம் திமுகவினுடைய அங்கமாகவே இருக்கிறாரு. தெரியாமல் கேட்குறேன். குன்றக்குடி அடிகளார்
அந்த பழைய அடிகளார் மாதிரி எம்எல்சி கொடுத்தாங்க. அப்போ பெரியாரை பார்ப்பார், கலைஞரை பார்ப்பார். எம்ஜிஆர் அவருக்கு சரியாக ஒத்து வராது. இன்றைக்கு அதே மாதிரி அவருடைய வாரிசு பொன்னம்பலடியார் நடுநிலைன்னு சொல்லிட்டு அவரும் திமுக லாபி தான் பாடிட்டு இருக்காரு. இதுதாங்க இன்னைக்கு இல்லை கருத்தாளர்களுடைய எண்ணம். இன்னைக்கு கருத்தாளர் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த கருத்தாளர்கள், திமுக எதிர்வினையாக பேசுனா அவங்க ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இதான் இயற்கை. அதனால் சவுக் சங்கர் எல்லாமே நான் ரைட்டுன்னு சொல்லலை. அதுக்கான உரிய நடவடிக்கைகள், சட்டப்பூர்வ நடவடிக்கை, அதுக்குன்னு குண்டாஸ் ஆக்டை போடணும் தேவையில்லையே. எவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதை நீங்கள் காப்பாற்ற மாட்டேங்கீங்களே. இப்படியான ஒரு விஷயம். மோடி வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார், ரஷ்யாவுக்கு சென்றார், உக்ரைன் போர் வேண்டாம் என்று புட்டினிடம் சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு உக்ரைனுக்கு சென்று போர் வேண்டாம் என்று சொல்லியுள்ளார். அதை பாராட்ட வேண்டாமா? இந்திய பிரதிநிதியாக சென்றார் அல்லவா? ஏன் இப்படி நீங்கள் இருக்கிறீங்க? இந்த பத்திரிகையாளர்களும் டிவி நெறியாளர்களும் இந்த டிவி முதலாளிகளுக்கு இதெல்லாம் தெரியாதா? நீங்கள் தானே முதல் போட்டு நடத்துகிறீங்க. உங்கள் பத்திரிகையாளர், உங்களுடைய நெறியாளர்கள் நெறி தவறி இருக்காங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இந்த பத்திரிகையுடைய துறை சார்ந்த அந்த அதிபர்கள், அதே மாதிரி டிவி சேர்ந்த அந்த முதலாளிகள்லாம் கேட்க மாட்டீங்களா? இது வெறும் புதிராக இருக்குங்க. நல்லா தெரியுது, தப்புன்னு தெரியுது. அது ரைட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தத்துக்கு? தவறு பிழைன்னு சொல்ல தெரியல, பிழையே சரிங்கிறாங்க. இவங்களை எட்டிட்டு என்ன மாரடிக்க? இதுதான் இன்றைக்கி உலகமாக இருக்குது. இப்போ நான் டிவியை பார்க்குறது இல்லை. நான் டிவி விவாதங்களோ நான் பேப்பர் படிப்பேன். காலைல ஒரு 6, 7, 8 பேப்பர் சென்னை படிப்பேன். மத்தியானம் டெல்லியிலேருந்து கொஞ்சம் பத்திரிக்கை வரும், படிப்பேன். அதோடு என் வீட்டு டிவி ஓடி கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு, பார்க்குறதே இல்லை. ஒரே திறந்தாச்சுன்னா மோடி எதிர்ப்பு, ராகுல் திமுகவுக்கு வாழ்த்து பாயிரம் படுறாப்புல தான் டிவி இருக்குது. எதுக்கு பார்த்து என்ன பிரயோஜனம்? இடியட் பாக்ஸ்னால் இடியட் பாக்ஸாக தான் இருக்குது. அதை போய் நம்ம எதிர்பார்க்கணும். மோடி போயிருக்காருன்னா நீங்கள் இந்தியாவில் அவர் விமர்சனம் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லலை. அவர் சர்வதேச அளவில் இந்தியாவின் பிரஜை, இந்தியாவுடைய பிரதிநிதியாக போகிறார், இந்திய பிரதமராக போயிருக்கிறார். அவரை விமர்சிக்கல என்ன அர்த்தம் இருக்குது? புரியலை. இது புதிராக இருக்குது. நேர்மையாக இருங்க. உங்கள் பணி நேர்மையாக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.